சங்கமம் டான்சர்ஸ் சீரோடும் சிறப்போடும் நெஞ்சம் நிறைந்த பெருமையோடும் நடத்தும் இந்த சலங்கை பூஜை விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு சாதாரண மனிதன் நாட்டிய கலைஞர் ஆவதற்கான அடையாளத்தை தரக்கூடியது சலங்கை என்று சொல்லக்கூடிய ஆபரணமே ஆகும். ஒரு நாட்டிய கலைஞர் தான் அணிகின்ற ஆபரணங்கள் அனைத்திலும் உயர்ந்தது, உன்னதமானது தங்கள் பாதங்களில் அணியக்கூடிய சலங்கைதான். நாட்டியத்திலே அடிப்படை அறிவை பெற்ற பிறகே அந்த சலங்கையானது குருவினுடைய அனுகிரகத்தோடும் அனுமதியோடும் நாட்டிய கலைஞருக்கு அணிவிக்கப்படுகின்றது. எந்த ஒரு நாட்டிய கலைஞருடைய வாழ்விலும் மிக முக்கியமானதொரு தருணம் என்று சொன்னால் அது சலங்கை அணிகின்ற அந்த தருணமே ஆகும். பெற்றோர், பெரியோர் இறைவனுடைய ஆசையோடும் குருவின் அனுகிரகத்தோடும் கவிஞா, சம்ரிதா பூபேஷ், ஹர்ஷினி ஆகியோருக்கு சலங்கை அணிவிக்கப்பட்டுள்ளது. வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவணக்க பாடலுடன் நிகழ்ச்சி இனிதே தொடங்குகின்றது. da
மேடையில் அமர்ந்திருக்கும் இசைக்குழுவினரை அறிமுகம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நட்டுவாங்கம் மற்றும் நடன வடிவமைப்பு குரு ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்கள், வாய்ப்பாட்டு ஸ்ரீ வி வேல்முருகன் அவர்கள், மிருதங்கம் ஸ்ரீ கஜேந்திரன் கணேசன் அவர்கள், வீணை ஸ்ரீமதி டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள், புல்லாங்குழல் ஸ்ரீ டி கே காமேஸ்வரன் அவர்கள். விழாவின் தொடக்கமாக நம் கண்கள் ரசிக்கும்படியாக இந்த அரங்கத்திலே அரங்கேறவிருக்கிறது புஷ்பாஞ்சலி. புஷ்பாஞ்சலி என்பது தெய்வங்களுக்கு மலர்களை அர்ப்பணிப்பதாகும். நடனத்தின் அதிபதியான நடராஜர், குரு, இசைக்கலைஞர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகும். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் புஷ்பாஞ்சலி கம்பீர நாட்டை ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. புஷ்பாஞ்சலி நடனத்தை சபையோருக்கு ஆடிக்காட்டி தங்களுடைய சலங்கை பூஜை விழாவை மகிழ்ச்சியோடு தொடங்குகிறார்கள் நமது நாட்டிய செல்வங்களான கவின் நிலா, சம்ரிதா பூபேஷ், ஹர்ஷினி ஆகியோர். இதோ காண்போம் புஷ்பாஞ்சலி. जम जम किननक तकनक तज्जम 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 Tadingi na tom tadingi
கிணத்தும் ததீங்கிணத்தும் கிணத்தும் ததீங்கிணத்தும் கிணத்தும் கிணத்தும் ஜம் ஜம் கிணனக தகனக தச்சம் ஜம் ஜம் கிணனக தகனக தச்சம் ஜம் ஜம் கிணனக தகனக தச்சம் தஜம் 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 ஜம் தகனக தகனக தச்சம் தஜம் 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 ஜம் தகனக தகனக தஜம் 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 மனமார்ந்த பாராட்டுகள். இவ்வளவு அழகாக பரதநாட்டியம் ஆடிய கவின்னிலா, சம்ரிதா பூபேஷ், ஹர்ஷினி ஆகிய மூவரும் நம் அனைவரையும் மகிழ்வித்திருக்கிறார்கள். நமது பலத்த கரவொலிகளால் நாட்டிய செல்வங்களை வாழ்த்துவோம். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதியன்று நம்பிக்கையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக வைத்து ஸ்ரீ சதீஷ் கர்ணா, ஸ்ரீமதி பிரியா சதீஷ் தம்பதியால் தொடங்கப்பட்ட சங்கமம் டான்சர்ஸ் அகாடமி இன்று வேரூன்றி பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, மேற்கத்திய நடனம் போன்றவற்றை கற்பித்து வருகின்றது. ஸ்ரீ சதீஷ் கர்ணா அவர்கள் மேற்கத்திய நடனத்தையும், ஸ்ரீமதி பிரியா அவர்கள் பரத கலையையும் கற்பித்து வருகின்றனர். ஓரிரு குழந்தைகளுடன் மிகச்சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கமம் டான்சர்ஸ் இன்று கலை சேவையை சிறப்பாக ஆற்றி வருகின்றது. பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இங்கே கலை பயின்று தங்கள் திறமையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கலையை கொண்டு சேர்க்கும் அற்புதமான பணியை மேற்கொண்டிருக்கும் தம்பதிக்கும் சங்கமம் டான்சர்ஸ் அகாடமிக்கும் நமது வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்த நடனம் மேடை வருகின்றது. அலாரிப்பூ என்ற சொல் தமிழில் மலர்தல் என்று பொருள்படும். நடனமாடுபவர் தன் உடலை மலராக நினைத்து அதனை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது போல அலாரிப்பூ அமைக்கப்பட்டுள்ளது. அலாரிப்பூ எவ்வித பாடல்களோ அபிநயங்களோ இன்றி ஆடப்படுவதாகும். நம் கண்களுக்கு விருந்தாக சத்துஷ்ர ஏக தாளத்தில் அமையப்பெற்ற சத்துஷ்ர அலாரிப்பூ தற்போது மேடை வருகின்றது. தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு த தெய் தெய்யும் த தத்தாம் கிட்ட தக்க தெத் தெய் தெய்யும் த தத்தாம் கிட்ட தக்க தலங்கு தும் தக்கிட தரிகிடதும் தாம் தெத் தாம் கிட்ட தக்க தெய் தத்தை கிட்ட தக்க தாம் தெத்தாம் 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 கிட்ட தக்க தெய் தத்தை கிட்ட தக்க தாம் தெதாம் கிடதகதை ததை கிடதகதாம் 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 தெத்தாம் கிட்ட தக்க தெய் தத்தை கிட்ட தக்க தாம் 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 தெதாம் கிடதகதை ததை கிடதகதாம் தெதாம் கிடதகதை
ததை கிருதகதாம் ததாம் கிருதகதை 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 ததை கிருதகதாம் தெத்தாம் கிட்ட தக்கத்தை தத்தை கிட்ட தக்கத்தாம் 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 திதாம் கிருதகதை ததை கிருதகதாம் 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 தகம் சரிதா திடதம் சரிதத சரிதை திடதத் ததியினதம் தக ததியினதம் தகதிகு ததியினதம் தாம் திடதக 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 தரங்குதம் தக்கரிடதம் தா தெய் தெய்யும் தா தத்தாம் கிடதக தாம் தெத்தாம் நாட்டியத்திற்குரிய உறுப்புகளில் மிக முக்கியமான கண், முகம், கழுத்து ஆகியவற்றின் அசைவுகளும் கை கால்களின் அசைவுகளும் அலாரிப்பூவில் இடம்பெற்றன. நடனமணிகள் தங்களை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதே இதன் குறிக்கோளாகும். மிக அருமையாக அலாரிப்பூவை வழங்கிய நடனச் செல்வங்கள் மூவரையும் வாழ்த்துவோம். அடுத்ததாக சப்தம் என்று சொல்லக்கூடிய கலை வடிவத்தை இப்போது நாம் அனைவரும் பார்த்து ரசிக்க இருக்கின்றோம். பக்தி ஸ்ருங்காரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான பாவங்களை வெளிப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய முன்னோர்கள் படைத்தளித்திருக்கக்கூடிய சப்தத்திலே இன்று நாம் பார்த்து மகிழவிருப்பது ஹனுமன் சப்தம். ராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடித்திருப்பவர் ஆஞ்சநேயர். உடல், அறிவு, வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு சாதுரியம், வீரம் என அனைத்தும் ஒன்றாய் அமையப் பெற்றவர் அவர். ஸ்ரீராமா என எங்கிருந்து குரல் கேட்டாலும் ஓடி வருபவர். பக்தியில் ஹனுமனை போல் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். தெய்வத்தால் ஆகாதெனினும் தெய்வ பக்தியின் துணை கொண்டு முயன்றால் வெற்றி நிச்சயம் என்பதை நிகழ்த்தி காட்டியவர் ஹனுமன். ராமாவதாரம் முடிந்து மகாவிஷ்ணு வைகுண்டம் புறப்பட்ட போது அவர் அழைத்தும் செல்ல மறுத்து ராமநாமம் ஒலிக்கும் இந்த பூலோகத்திலேயே ராம சேவை செய்பவர்களுக்கு துன்பம் நேராமல் பாதுகாக்கப் போவதாக சொன்னவர் ஹனுமன். இதோ காண்போம் ராகமாலிகையில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைந்த ஹனுமன் சப்தம். வாயு மைந்தனே, வானர வீரனே.
தத்தையா தை தாம் தத்தையா தை தாம் தலங்கு தோம் ததிங்கின தோம் ததன தந்தன தஜனு ஜனு திமி தோம் தனகின ரதி திமி கிட்ட வானர வீரனே வானவர் போற்றிடும் பாதனே வாயுமைதனே வானர வீரனே வானவர் போற்றிடும் பாதனே வாயுமைதனே வானர வீரனே வானவர் போற்றிடும் பாதனே வாயார பாடி மனமார புகழ்ந்திட வந்தருள் புரி மாருதியே வரம் தந்தருள் கருணை வாரிதியே வாயுமைதனே வானர வீரனே வானவர் போற்றிடும் பாதனே உன்னை வாயார பாடி மனமார புகழ்ந்திட வந்தருள் புரி மாருதியே வரம் தந்தருள் கருணை வாரிதியே தந்தருள் புரி மாருதியே வரம் தந்தருள் கருணை வாரிதியே தலங்குதும் ததிகினதும் ததன தன தஜனு ஜனு திமி தோம் தனகின ததிமி திமி கிட்ட தாதை பலனாக இருந்த பொழுது காலை ரதியை கணியன பறித்து பத கண்ணிந்திரன் கதையாடி திட வாயு வேண்டிட வரம் பல பெற்றவா பலனாக இருந்த பொழுது காலை ரதியை கணியன பறித்து பாதகனிந்திரன் கதையாடி திட வாயு வேண்டிட வரம் பல பெற்றவா பலனாக பாலனாக இருந்த பொழுது காலை ரதியை கணியன பறித்து பாதகனிந்திரன் கதையால் அடித்திட வாயு வேண்டிட வரம் பல பெற்றவா வாயு வேண்டிட
தத்தும் தனகின ததிமி திமி கிட்டதா ராம கதை சொல்லி கணையாழி தந்து ராமன் மகிழ்ந்திட சூடாமணி பெற்று ராவணன் பலமடிய அசோகவனத்தின் ராவணன் மைந்தனை கொன்றவா ராம கதை சொல்லி கணையாழி தந்து ராமன் மகிழ்ந்திட சூதாமணி பெற்று ராவணன் பலம் அழிய அசோகவனத்தினில் ராவணன் மைந்தனை கொன்றவா ராவணன் மைந்தனை கொன்றவா ராமன் மைந்தனை கொன்றவா ததிங்கினதும் தத்தின்னம் தகுந்தரி கிடதக தகதின்னம் தகுந்தரி கிடதக திக்கின்னம் தகுந்தரி கிடதக தலங்குதும் தக ததிங்கினதும் தத்தையாதை தத்தா வீரனே, வானவர் போற்றிடும் பாதனே, உன்னை வாயார பாடி மனதார புகழ்ந்திட வந்தருள் புரி மாருதியே. தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டம் மெலட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த வாக்கியக்காரர்களால் ஏராளமான சப்தங்கள் இயற்றப்பட்டன. நாம் தற்போது கண்ட சப்தத்தை இயற்றியவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மெலட்டூர் காசிநாத கவி. சத்குரு தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் வாழ்ந்த அதே காலத்தில் புகழ்பெற்று விளங்கினார். பாரம்பரிய மெலட்டூர் பாகவதர் குடும்பத்தில் பிறந்த இவர் பல்வேறு கடவுள்கள் பற்றி சப்தங்களை இயற்றியவர். ராம சப்தம், கஜேந்திர மோக்ஷ சப்தம் எனப்படும் மண்டூக சப்தம், பிரசன்ன வெங்கடேச சப்தம், சாமுண்டீஸ்வரி சப்தம் போன்றவற்றை இயற்றியவர் அவர். அவர் இயற்றிய ஹனுமன் சப்தத்திற்கு அருமையான நடனத்தை வழங்கிய நடனமணிகள் மூவருக்கும்
வாழ்த்துகளும் பாராட்டுகளும். செல்வம் சம்ருதா பூபேஷ் அவர்களை பற்றி சில வரிகள். ஸ்ரீ கோவி சண்முகம், ஸ்ரீமதி ராஜகுமாரி, ஸ்ரீ அம்பலவாணன், ஸ்ரீமதி பொன்மாரி ஆகியோரின் பேத்தியும், ஸ்ரீ பூபேஷ் ஸ்ரீமதி நாகேஸ்வரி தம்பதியின் புதல்வியுமான சம்ருதா பூபேஷ் அவர்கள் கடந்த 7 ஆண்டுகளாக ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்களிடம் முறைப்படி பரதநாட்டியம் பயின்று வருகின்றார். 5 கிரேட் தேர்வுகளை நிறைவு செய்திருப்பதுடன் குருவாயூரப்பன் கோவில், வேலூர் நாராயணி கோவில், மதுரை மீனாட்சியம்மன் கோயில் போன்ற இடங்களில் நடனமாடும் வாய்ப்பை பெற்றவர். 4 ஆண்டுகளாக நீச்சல் கற்றுவரும் சம்ருதா அவர்கள் சிறந்த நீச்சல் வீராங்கனையாகவும் இருந்து வருகின்றார். வரைகலை, கைவினைப் பொருள் தயாரிப்பு இவரது பொழுதுபோக்குகளாகும். மிகுந்த ஆர்வத்தோடு இந்த கலையை கற்க பெற்றோர் உறுதுணையாக இருப்பதாக அவர்களுக்கு நன்றிகளை சமர்ப்பிக்கிறார் சம்ருதா. தங்கை பிரகதி ரத்னா இவருக்கு ஊக்கமளித்து உற்சாகப்படுத்தி வருகின்றார். எதிர்காலத்தில் தமது லட்சியங்களில் சிறந்து விளங்க கரவொலி எழுப்பி சம்ருதா பூபேஷை இந்த நேரத்தில் வாழ்த்துவோம். மிக்க நன்றி. இன்னும் சில நொடிகளில் அடுத்த நடனம் மேடை வருகின்றது. ஆலயம் என்பது ஆன்மாக்களை லயத்துடன் இயக்க உதவும் இடமாகும். அதுபோல மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றை ஒருமித்து லயத்துடன் ஆடல்களை இயக்கும் போது உடலும் இப்புனித கலையால் ஆலயமாகிறது. பழம்பெரும் நாட்டிய வடிவமான குமார கௌத்துவத்திற்கான நடனத்தை நாம் அடுத்து காணவிருக்கின்றோம். தமிழர்களால் தொன்று தொட்டு வணங்கப்படுபவர் முருகப்பெருமான். அறுபடை வீடுடைய முருகனை போற்றாதவர்கள் இருப்பாரோ? இன்று நேற்றல்ல, பழந்தமிழ் இலக்கியங்களிலும் அதன் சான்றை காணலாம். மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் என்கிறது தொல்காப்பிய நூற்பா. தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனி திகழொழி குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சுபக வெறிந்த வஞ்சுடர் நெடுவேல் சேவலங்கொடியோன் காப்ப ஏமம் வைகல் எய்தின்றல் உலகே என குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடலில் போற்றுகிறார் பாரதம் பாடிய பெருந்தேவனார். முருகனை போற்றி எழுதப்பட்டதுதான் 10 பாட்டு நூல்களில் ஒன்றான நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை. அன்று முதல் இன்று வரை மக்களின் மனங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவன் முருகப்பெருமான். இயல் முருகு ஒப்பனை என்று புகழ்கிறது அகநானூறு. பொருணராற்றுப்படை, புறநானூறு போன்ற இலக்கியங்களில் முருக வழிபாடு இடம்பெற்றுள்ளன. கலைமாமணி மதுரை ஸ்ரீ ஆர் முரளிதரன் அவர்கள் இயற்றி ராகமாலிகையில் ஆதி தாளத்தில் அமைந்த குமார கௌத்துவம் இதோ இன்னும் சில நொடிகளில் மேடை வருகின்றது. நமக்கு அழகான விறுவிறுப்பான குமார கவித்துவத்திற்கு நடனமாட வருகின்றார் சம்ருதா அவர்கள். சரவண பவ குகனே சண்முக சரவணனே சரவண பவ குகனே சண்முக சரவணனே குத்தக்கத்தி குத்தக்கத்த திங்கினதோம் ஜன்னத்த குட ஜகதத் தரிக்கிட கிர்ரக்கிட தக தக தச்சம் ஜகதத் தரிக்கிட ஜகதத் தகதி குத்தக்கு குதிக்கு குத்தக்க தச்சம் ஜன்னத்த குடு ஜகதத் தரிக்கிட கிர்ரக்கிட தக தக தச்சம் ஜகதத் தரிக்கிட ஜகதத் தகதி குத்தக்கு குதிக்கு குத்தக்க தச்சம் ஜன்னத்த குடு ஜகதத் தரிக்கிட கிர்ரக்கிட தக தாகு தரிக்கிட ததி நினது தக ததி நினது தகதி குததி நினது தா ததி நினது தகதி குததி நினது தா சரவண பூந்தடத்தில்
ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி அவன் ஆறு முகனாய் சிரித்தான் சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி அவன் ஆறு முகனாய் சிரித்தான் சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி அவன் ஆறு முகனாய் சிரித்தான் சரவண பவகுகனே சண்முக சரவணனே சரவண பவகுகனே சண்முக சரவணனே தல்லங்கு தக்க தக்க ததிங்கிடத்தோம் தத்தக்கும் தரிதம் தரி தகிடதா தி தொம் நம் திரிடோம் தகதத்தக்கும் தரிதம் தரி தகிடதா தி தொம் தொம் நம் நம் திரிடோம் தத்தரி தகிடதத்தோம் நம் தத்தன தகிடதத்தோம் நம் தத்தனு தகிடதத்தோம் நம் தத்திமி தகிடதத்தோம் நம் தரி தகிடதக்கு தகிடதோம் தரி தகிடதன தகிடதோம் தகிடதத்தோம் மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையின் மீது வந்தான் மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையின் மீது வந்தான் ஆங்கவன் ஆனை முகம் பெற்றிட ஆண்டிக வேடம் கொண்டான் மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையில் மீது வந்தான் ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டிக வேடம் கொண்டான் சரவண பவகுகனே சண்முக சரவணனே சரவண பவகுகனே சண்முக சரவணனே தனத்த தக்கும் தரிக்கிட தக்கதாம்
அந்த பிரம்மனை சிறையிலிட்டான். அரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் உரைத்தான். சரவண பவகுகனே சண்முக சரவணனே, சரவண பவகுகனே சண்முக சரவணனே. தலங்கு தக்கதி குதக்க ததிமினதோம் தக்கிட தக்க தரிக்கிட தக்க திக்கிட தக்க தரிக்கிட தக்க தா கூதி கூதா கிட்ட தாக்குதி குதக்கிட்ட தஜம் 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 ததிங்கின தஜம் ததிங்கின தஜம் ததிங்கின தஜம். கரமலர் வேலேந்தி கலாபமயில் மீது புறமகள் குஞ்சரியை பரவனை தான் வேலன். கரமலர் வேலேந்தி கலாபமயில் மீது புறமகள் குஞ்சரியை அரவணை தான் வேலன். சரவண பவகுகனே சண்முக சரவணனே, சரவண பவகுகனே சண்முக சரவணனே. தலங்கு தக்கதி குதக்க ததிமினதோம் தக்கிட தக்க தரிக்கிட தக்க திக்கிட தக்க தரிக்கிட தக்க தா கூதி கூதா கிட்ட தாக்குதி குதக்கிட்ட தஜம் 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 ததிங்கின தஜம் ததிங்கின தஜம் ததிங்கின தஜம். பவகுகனே சண்முக சரவணனே, சரவண பவகுகனே சண்முக சரவணனே, சண்முக சரவணனே, சண்முக சரவணனே. அற்புதமான வரிகள். கலைமாமணி மதுரை ஸ்ரீ ஆர் முரளிதரன் அவர்கள். நடன கலைஞர், நடன ஆசிரியர், நடன வடிவமைப்பாளர், நடன இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், நாடக ஆசிரியர், மிருதங்க வித்வான் என பல்துறை வித்தகரான அவர் பரதநாட்டிய கலைஞர்கள் பயன்படுத்தும் வகையில் நவீன இசையமைப்புடன் கூடிய பாடல்கள், விரிவான இசை தயாரிப்புகள் போன்றவற்றை வழங்கியுள்ளார். ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்களின் சங்கமம் டான்சர்ஸ் நடனப் பள்ளியில் கடந்த 7 ஆண்டுகளாக கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றார். பரதநாட்டியத்தில் 5வது கிரேட் தேர்வை நிறைவு செய்துள்ள இவர் பரதநாட்டியம் மட்டுமன்றி கைவினைப் பொருட்கள் தயாரிப்பிலும் ஆர்வமுடையவராம். 4 ஆண்டுகள் கர்நாடக இசையும் பயின்றுள்ளாராம். கவின் நிலா அருமையான நடன கலையின் பால் பேரன்பும் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர். எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதாக முடிவு செய்துள்ள போதிலும் பரதநாட்டியம் என்ற கலையை மென்மேலும் அர்ப்பணிப்போடு கற்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருக்கின்றார். அவருடைய சகோதர சகோதரிகளான சுவி, அக்ஷித், அக்ஷரா, திப்பு சுல்தான், மாஷா ஆகியோர் அவரை ஊக்குவித்து வருகின்றனர். கவின் நிலாவின் எதிர்கால லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேற பலத்த கரவொலி எழுப்பி குழந்தை செல்வத்தை வாழ்த்துவோம். மிக்க நன்றி. சிவபெருமான் ஆடிய திருநடனமே இந்த பிரபஞ்சத்தின் அசைவாக கருதப்படுகின்றது. ஆனந்த தாண்டவம், சந்தியா தாண்டவம், உமா தாண்டவம், ஊர்துவ தாண்டவம், கஜசம்ஹார தாண்டவம், கௌரி தாண்டவம், காளிகா தாண்டவம் ஆகியவற்றை திருவாரூர், திருநள்ளாறு, நாகை காகோரணம் என்கிற நாகப்பட்டினம், திருக்காரவாசல், திருக்குவளை, திருவாய்மூர், திருமறைக்காடு எனப்படும் வேதாரண்யம் ஆகிய 7 திருத்தலங்களில் சிவபெருமான் ஆடியதாக கருதப்படுகின்றது. இவைதான் சப்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 7 தாண்டவங்களும் சப்தஸ்வரங்களை குறிப்பதாக அமைகின்றன. சிவபெருமானை சுந்தரர் 7 இசையாய் இசைப்பயனாய் இருப்பவனே என்று போற்றியுள்ளார். ராகமாலிகையில் ஆதி தாளத்தில் அமைந்த சப்த தாண்டவத்திற்கான நடனத்தை வழங்க வருகின்றார் சங்கமம் டான்சர்ஸின் நடன மணி கவின் நிலா.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்த தாண்டவம் ஆடினார். ஆனந்த தாண்டவம் ஆடினார். ஆனந்த தாண்டவம் ஆடினார். வலக்கை உடுக்கை இடக்கை நெருப்பை ஏந்திய தில்லை கூத்தன் இடது பதம் தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார். வலக்கை உடுக்கை இடக்கை நெருப்பை ஏந்திய தில்லை கூத்தன் இடது பதம் தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார். வலக்கை உடுக்கை இடக்கை நெருப்பை ஏந்திய தில்லை கூத்தன் இடது பதம் தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார். வலக்கை உடுக்கை இடக்கை நெருப்பை ஏந்திய தில்லை கூத்தன் இடது பதம் தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார். ஆனந்தம் பரமானந்தம். ஆனந்தம் பரமானந்தம் ஐயனாடும் தாண்டவ தரிசனம். ஆனந்தம் பரமானந்தம் ஐயனாடும் தாண்டவ தரிசனம். ஆனந்தம் பரமானந்தம் ஐயனாடும் தாண்டவ தரிசனம். ஆனந்தம் பரமானந்தம். சா ரிசனி பனி சதி விமரி விம பாமரி நிரேச. சா ரிசனி பனி சதி விமரி விம பாமரி நிபம பரி பம நிபசனி ம பனி சரி மரி நிபமரி ரிச பனி ரிச சாரி நிரிச நிபனி ச பசனி பம பனி பனி பமரி ம பனி சரி ச சாரி நிரிச நிபனி ச பசனி பம பனி பனி பமரி ம பனி சரி ச ரி சரி ச நி சரி ம ரி மரி பாமரி மரி ச ரி ச பனி சரி மரி நீ ஜடை முடி தரித்து மரித்த புலியாரையும் தரித்து. நீ ஜடை முடி தரித்து மரித்த புலியாரையும் தரித்து. டம 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 என டமருகம் ஒலிக்க. டம 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 என டமருகம் ஒலிக்க. கபால மாலையும் அசைதாட சுற்றி அரவமுடன் நெற்றி கடலெறியும் பற்றிய திருவடி முக்திகளித்திட. சுற்றி அரவமுடன் நெற்றி கடலெறிய பற்றிய திருவடி முக்திகளித்திட. ஹர ஹர சிவயன அண்டமெங்கும் ஒளித்திட. தொழும் மேனி சிலிர்த்திட. ஆனந்தம் பரமா